நினைக்காத நாள் இல்லை. வாங்க நீங்க போஜனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி. எனக்கு உங்களை பார்த்ததே பெருசு. எனக்கு என்னதுக்கு அவங்க உட்காரு. உடல் நலமா இருக்கீங்களா? சாப்பாடுல உங்களை நினைக்காத நாள் கிடையாது. உங்களை நினைக்காத நாள் இல்லை. உங்க பாட்டுதான் நான் கேட்டே வர்றேன். கிழக்கு போயலா கேட்டுட்டு டிவியில கேட்கிற சீடி போட்டு கேட்கறது, இந்த மாதிரி ஒரு பிறவின்னு கிடையாது உலகத்துல. நம்ம நவசத்தை நான் சொன்ன மாதிரி அப்பாவுடைய பாடலுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு கொடுவாங்க. யாருக்காவது சொல்லி ஆமா சீக்கிரம் செய்யாது. நானும் கேப்பன்ல இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருந்தது மியூசிக்கு. சாப்பாடுல என்ன சாப்பிட்றாங்க? இல்ல அது ரெகுலர் அதனால ஹெல்த்தியா இருக்கு. ஆமா, என்ன 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 கம்பீரம், என்ன இது இத்தனை ஆண்டு காலமாக எவ்வளவு உழைப்பு. உலகம் முழுவதும் போய் எல்லா நாட்டுக்கும் போய் 25 டிசம்பர் 25 வந்தா 96 பாருங்க. அது சொன்னால ஆமா பெரிய விஷயம். ஞாபகம் முடிக்கணும். கண்டிப்பா ஆமாண்ணா சார், இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி குரல், கம்பீரமான குரல், இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி, தமிழை பற்றி யார் பாடுவாங்க? நவசாத்தை நான் தான் பாட சொன்னேன். அப்பாவுடைய வாரிசே இருந்து நவசாத்து பாடல்கள் எல்லாம் பாடணும், நிறைய இடங்கள்ல அட்டன் பண்ணணும், கச்சேரி நடத்தணும்னு சொல்லிப்பாங்க. இல்ல நம்ம கூட வந்தவங்க எல்லாரும் கேரள வந்தவங்க அவர் வந்து நாடக சிறந்த, உங்களுக்கு தெரியும், சிறந்த நாடக நடிகர் எம்ஆர் முத்துசாமின்னு அவங்களுடைய மகன் தான். ஒரு பேப்பர் எழுது. இந்த கச்சேரி நடக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன கம்பீரம் நினைக்கிறீங்க? என்ன கம்பீரம்! காஜிமாத்தரியில வருஷம் நடக்கும் போதும் நீங்க அங்க நிறைய இடங்களுக்கு வந்திருக்கேன். ஆமா தெரியுங்க. நாமக்கல், தென்னூர், நார்காமலை, மதுரை. சீர்காழியில நான் மாணவராக இருக்கும்போது 72 இவனை கூட்டு போய் கச்சேரி முத்துசாமியோட மகன் எழுது, அவருடைய மகன் இது